மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. டாக்டர் வீரபாபு ஹாஸ்பிட்டல், மணப்பாக்கம், சென்னை. மஞ்சள் காமாலைக்கான சிறப்பு சிகிச்சை. கால் 9840278009. ஸ்ரீபோகரின் சுகாலியா ரோமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், சொரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ், சொரியாசிஸ் முழுமையாக குணமாகிறது. தொடர்புக்கு 9994724123. இந்த வயிற்றுக்குள்ள நிறைய உறுப்புகள் ஒரே கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது ஒரு ரிசல்ட் ஒரு அப்சர்வேஷன் இருக்கும்போது அதுதான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி நம்ம தவறான கணிப்பு பண்ணக்கூடாது. ஸோ சீதபேதி வேறு, டயரியா வேறு, கான்ஸ்டிபேஷன் வேறு. அந்த கான்ஸ்டிபேஷனோட, அதாவது மலச்சிக்கலோட அந்த கேஸு சரியாக பிரியல அப்படின்னு வரும்போது அது ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை. டயரியா வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் முக்கியமானது வைட்டமின் ஏ சத்து குறைபாடு தான் நிறைய பேர்த்துக்கு கண் பார்வை மங்கி சில சமயத்தில் குருடாகவே போவதற்கு ஒரு காரணமாக அமைகிறது. இதுக்கு முக்கியமான காரணம், நக்கீர நேயர்களுக்கு என் வணக்கம். நான் டாக்டர் ராஜேந்திரன் பேசுகிறேன். இன்றைக்கு நம்ம இடத்துல இருக்கிற ஒரு முக்கியமான உடல் பகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வயிற்று பகுதி. இதை சொல்கிறாங்கல்ல, எல்லாமே அந்த எண்ஜான் வயிற்றுக்கு தாண்டா அப்படின்னு சொல்கிறோம். நம்ம வாழ்கிறது, உழைக்கிறது, சாப்பிட்றது எல்லாமே கடைசியில் இந்த வயிற்று பசியை நிறைக்கிறதுக்கு தான். ஆனால் அதுதான் வாழ்க்கை கிடையாது. we should not live to eat, but we should eat to live. சாப்பிடுவதற்காக உயிர் வாழக்கூடாது, உயிர் வாழ்வதற்காக சாப்பிடணும். இதை ஒரு முன்னுரையாக வைத்து இந்த வயிற்று சம்பந்தமான சில குறைபாடுகளை நம்ம கவனிக்கலாம். இந்த வயிற்று பகுதிக்குள்ளற என்னென்னமோ இருக்குது. அப்படி ஏகப்பட்ட ஒரு உறுப்புகள் இந்த ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் அடைச்சி வச்சுருக்கார். நம்முடைய படைப்பில் அது ஒரு முக்கியமான ஒரு அங்கம். இன்றைக்கி காலையில் கூட 3 பேர் ஒரு வயிற்று வலின்னு அப்படி தாங்க முடியாமல் வராங்க. ஒரு பெருத்த வித்தியாசம்னு சொல்ல முடியாது, ஒன்று வேறுபட்டு இருக்குது. ஒருத்தருக்கு பார்த்தா கணையம் பாதிப்பாக இருக்குது, ஒருத்தருக்கு பார்த்தா பித்தப்பையில் ரணம் இருக்குது, கல் இருக்குது, இன்னொருத்தருக்கு பார்த்தா கிட்னிக்கு கீழே இருக்கிற அந்த டியூப்பில் கல் இருக்குது. இதுதான் இந்த வயிற்று பகுதியினுடைய பெரிய விசேஷம். வயிற்று சம்பந்தமான கம்ப்ளைண்ட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு 6-7 கம்ப்ளைண்ட்ஸுக்கு மேலே கிடையாதுங்க. ஒன்று வலி, ரெண்டாவது வாந்தி, இல்லைன்னா பேதி, இல்லைன்னா யூரின் போகிறதுல பிரச்சனை, இல்லைன்னா வயிறு வீக்கம், பசி இல்லாமல் இருக்கிறது, ரத்தத்தில் மலம் வழியாக ரத்தம் வர்றது, இந்த வாமிட்டிங்கில் ரத்தம் வர்றது, யூரினில் ரத்தம் போகிறது, இப்படி 6-7 கம்ப்ளைண்ட்ஸுக்கு மேலே பெருசாக இருக்காது. ஆனால் அது உண்மையான காரணத்தை நம்ம கண்டுபிடிக்கும்போது இதனால தான் அந்த கம்ப்ளைண்ட்டா அப்படின்னு சொல்லிடுவோம். முக்கியமான ஒரு எச்சரிக்கை என்னென்னா, இது வயிற்று பிரச்சனைக்காக மட்டும் இல்லை, பொதுவாகவே இந்த ஸ்டேட்மெண்ட்டு பொருந்தும். நிறைய பேஷண்ட்ஸ் இந்த ஒரு இதை மனசில் வச்சுக்கணும். வலது பக்கம் அடிப்பகுதியில் இந்த இடத்துல வலி இருக்குதுன்னு வருது. இந்த இடத்துல நம்ம போய் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம். அந்த ஸ்கேனில் பித்தப்பை அதில் கொஞ்சம் 2-3 கல் இருக்கிற மாதிரி ரிப்போர்ட் கொடுக்குறாரு. உடனே இந்த டாக்டரோ யாரோ ஒருத்தரோ என்ன பண்ணுவாங்க, பேஷண்ட்டே கூட உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டால் எனக்கு பித்தப்பையில் கல் இருக்குது, அதுதான் பிரச்சனை, அதுக்கு தான் வைத்தியத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே பேஷண்ட்டை நம்ம மேற்கொண்டு பரீட்சை பண்ணி பார்க்கும்போதோ டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போதோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை விட இன்னொரு முக்கியமான ஒரு சீரியஸான பிரச்சனை பின்னாடியே இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஒரு 18 வயது இளைஞர் வந்தார், வயிற்று வலின்னு தான் வந்தார். அவருக்கு டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது இடது பக்கத்தில் இந்த குடல்லேருந்து ஒரு சத வளர்ச்சி மாதிரி, அதை ஒரு பாலிபாய்டு அப்படின்னு சொல்கிறோம், அது இருக்கிறதா அந்த சிடி ஸ்கேனில் தெரிஞ்சது. உடனே அதுதான் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் அந்த பேஷண்ட்டுக்கு உண்மையான காரணம் அந்த வயிற்று வலிக்கு வேறு ஒன்றும் இல்லை, யூரின் இன்ஃபெக்ஷன்னால் அந்த வலி இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் இந்த வயிற்றுக்குள்ளே நிறைய உறுப்புகள் ஒரே கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது ஒரு ரிசல்ட் ஒரு அப்சர்வேஷன் இருக்கும்போது அதுதான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி நம்ம தவறான கணிப்பு பண்ணக்கூடாது. இதை நான் பேஷண்ட்டுக்காகவும் பேசுகிறேன்,
மருத்துவர்களுக்காகவும் நான் இதை சொல்கிறேன். அப்புறம் பேதின்றது ரொம்ப முக்கியமான ஒரு கம்ப்ளைண்ட் ஆகும். அந்த மலமானது இந்த வாட்டரி ஆர் செமிசாலிட் நேச்சர் ஆஃப் தி ஸ்டூல்ஸ், அப்படி ஒருத்தர் மலம் செல்லும்போது அதை நாங்கள் டயரியா பேதின்னு சொல்லிடுறோம். பேதின்னா அட்லீஸ்ட் ஒரு நார்மலை விட ஒரு அதிகமான எண்ணிக்கையில் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மை அல்ல. ஏன்னாக்க எந்த ஒரு நபரும் அந்த மலம் வந்து குழம்புத்தன்மையாகவோ இல்லை நீர்த்தன்மையாகவோ 2 நாளைக்கு ஒரு முறை போனால் கூட அதை நாங்கள் பேதின்னு தான் சொல்லணும். 4-5 தடவை போகணுன்னு அவசியமே கிடையாது. ஆனால் நேச்சுரலாக என்னாகுது, அந்த மலத்தினுடைய நீர் சத்து அதிகமாக அது குழம்புலேருந்து அது குழம்புத்தன்மையோ அல்லது நீர்த்தன்மையாகவோ தான் இருக்கும். அப்போது இந்த ஆசன பகுதியில் அது ரொம்ப நேரம் நிற்காம வெளியில் வந்துடும். ஸோ கூடுமான வரையிலையும் அந்த வாட்டரி ஆர் செமிசாலிட் நேச்சர் ஆஃப் தி ஸ்டூல்ஸ் அது இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வழக்கத்தை விட அதிகமான எண்ணிக்கையில் அது போகும். ஆனால் அப்படியாகவே இருக்கணுன்றது கட்டாயம் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னபடி ஒரு நோயாளி போகும்போது அந்த மலத்தினுடைய தன்மை வாட்டரியாகவோ செமிசாலிடாகவோ எண்ணிக்கையை வந்து கணக்கில் வைக்கக்கூடாது. அது 2 நாளைக்கு ஒரு முறையோ 3 நாளைக்கு ஒரு முறையோ போனால் கூட அவர் எதனால் அந்த நோய்க்கு என்ன ப்ராப்ளம் பேர் டயரியா. அதே போல் தான் மலச்சிக்கல், அதாவது கான்ஸ்டிபேஷன். அது எப்போ சொல்ல வரோன்னா, ஒரு மலம் வந்து ட்ரையாகவோ அதாவது வறண்டு போய் இறுக்கமாக ட்ரை அண்ட் ஹார்ட் ஸ்டூல்ஸ், இது ஒரு நாளைக்கு ஒரு 6-7 முறை போனால் கூட அதை வந்து மலச்சிக்கல்னு தான் சொல்லுவோம். அதை வந்து லூஸ் மோஷன் ஆர் டயரியான்னு சொல்லக்கூடாது. அந்த மலத்தோட சீழும் ரத்தமும் சேர்ந்து போச்சுன்னா அதுக்கு பேர் டிசென்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். சீதபேதி அப்படின்னு சொல்கிறோம் தமிழில். ஸோ சீதபேதி வேறு, டயரியா வேறு, கான்ஸ்டிபேஷன் வேறு. இதோடையே அதே நபருக்கு அந்த கான்ஸ்டிபேஷனோட அதாவது மலச்சிக்கலோட அந்த கேஸு சரியாக பிரியல அப்படின்னு வரும்போது அது ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை. அது எப்போ அந்த மலத்தோடைய கேஸும் போகாமல் இருக்கிறதுக்கு பேர் அப்சல்யூட் கான்ஸ்டிபேஷன், இல்லைன்னா ஆப்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது எதில் வரும்னு சொன்னால் அந்த குடல் அடைப்பில் வரும். அந்த குடலினுடைய மூமெண்ட் வந்து டோட்டலாக ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா வரும். இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அடைப்பு, அதாவது அப்ஸ்ட்ரக்ஷன், பிளாக்கேஜ். அப்படி இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது பேதிக்கு. ஆனால் இதில் முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் தான். இந்த இன்ஃபெக்ஷனுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் கண்டாமினேஷன், வாட்டர் கண்டாமினேஷன், ஃபால்ட்டி ஈட்டிங் ஹேபிட்ஸு, அன்டைம்லி மீல்ஸு, இல்லை ஏதாவது ஒரு பாக்டீரியல் இன்வேஷன் லைக் டைஃபாய்டு ஃபீவர், காலரா, பேசிலரி டிசென்ட்ரி, ஷிகல்லோசிஸ் அப்படின்ட்டு நிறைய நோன் பெத்தோஜெனிக் பாக்டீரியா, ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா அது வரும். அதனால் பாதிக்கப்படும் போது இந்த குடலில் பாதிப்பு ஏற்பட்டு புண்ணு ஏற்பட்டு சில சமயங்களில் குடல் டிபியில் கூட இந்த மாதிரி பேதியாகவும் இல்லை மலச்சிக்கலும் வரும். ரெண்டும் மாற்றி மாற்றி கூட வரும். அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ், கிரான்ஸ் டிசீஸ் அப்படின்னு நிறைய, இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு சில பேர்த்துக்கு இந்த தைராய்டு சுரப்பி அதிகமாக வேலை செய்யும்போது கூட அடிக்கடி மோஷன் போவாங்க. சில சமயங்களில் இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் இண்டிவிஜுவல்ஸ், ரொம்ப ஆங்ஸைட்டி பர்சன்ஸு அவங்களும் என்ன பண்ணுவாங்க, அடிக்கடி டாய்லெட்டை போய் பார்த்து அவங்க தன்னை ஆசுவாசப்படுத்தி கொள்ளுவாங்க. இப்படி இந்த டயரியா வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் முக்கியமானது பாக்டீரியா, வைரஸ், ஸ்பெசிஃபிக் பாக்டீரியா லைக் டைஃபாய்டு, காலரா, பேசிலரி டிசென்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் இதுதானா அதுதானான்னு நம்ம எப்படி பார்க்குறதுன்னா அதுக்கு அந்த மலத்தினுடைய தன்மை. சில பேர் சில மலம் வந்து பல்கி ஃபீக்கல் மேட்டர், அதாவது அந்த குழந்தை போயிட்டு வந்துச்சுன்னா அப்புறமா யாருமே அந்த டாய்லெட்டை யூஸ் பண்ண முடியாது டாக்டர் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு அப்பா. அதனாலே என்ன பண்ணுவோம், அவனை கடைசியாக போக வைப்போம். அப்படி என்னங்க, மலம் வந்து அந்த தண்ணியில் மிதக்கும்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? அதில் ஃபேட் கண்டென்ட் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். சுலபமாக உங்களுக்கு சொல்கிறேன். லார்ஜ் ஃபேட்டி ஸ்டூல்ஸ் அப்படி இருந்தால் இந்த ஃபேட்டை வந்து குடல்னால் சரி வர டைஜஷன் பண்ண முடியாமல் அது மலத்து வழியாக வெளியில் போகுது. இதுக்கு முக்கியமான காரணம் இந்த பேங்க்ரியாட்டிக் டயரியா அப்படின்னு கூட சொல்கிறோம். இந்த பேங்க்ரியாட் வந்து இந்த கொழுப்பு சத்தெல்லாம் அப்சார்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சுரப்பி. பேங்க்ரியாட்டிக் டிஸ்ஃபங்க்ஷன் டிசீஸ் அப்படி வரும்போது இது மாதிரி வரும். சில சமயங்களில் குடலில் பூச்சி, அதாவது வேர்ம் இன்ஃபெஸ்டேஷன், அது சின்ன கொக்கி பூச்சியாக இருக்கலாம், பெரிய எர்த் வேர்மாக இருக்கலாம், ரவுண்டு வேர்மாக இருக்கலாம், இல்லைன்னா அங்கேலோஸ்டோமா டியோடினேல் அப்படின்ட்டு இருக்கலாம். நிறைய சின்ன சின்ன கொக்கி பூச்சி, சின்ன வெள்ளைப்பூச்சி, ஆசனத்தை சுற்றி கடிப்பு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பூச்சி தொந்தரவுனால கூட அவங்களுடைய இந்த மாதிரி அந்த டயரியாவுக்கோ டிசென்ட்ரிக்கோ காரணமாகலாம். இந்த மாதிரி பூச்சி தொந்தரவுகள்லாம் இருக்கும்போது அது என்ன பண்ணும்? உண்ணும் உணவில் இருக்கிற நல்ல சத்தான பொருள், நல்ல வைட்டமின்ஸ் அதெல்லாம் தேர்ந்தெடுத்து சாப்பிடும் சில பூச்சிகள் எல்லாம். முக்கியமாக வைட்டமின் ஏ சத்து குறைபாடு தான் நிறைய பேர்த்துக்கு கண் பார்வை மங்கி சில சமயத்தில் குருடாகவே போகுவதற்கு ஒரு காரணமாக அமைகிறது. ஸோ பிளைண்ட்னஸ், இதுக்கு முக்கியமான காரணம் வைட்டமின் ஏ டெஃபிஷியன்சி, குறைபாடு. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த ரவுண்டு வேர்ம். அந்த ரவுண்டு வேர்ம்னுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா சாப்பிட்ற சாப்பாட்டுக்குள்ள இருக்கிற அந்த வைட்டமினை தேடி பார்த்து அதை மட்டும் செலக்டிவாக சாப்பிடும். ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஷண்ட்டுக்கு என்ன ஆகும்? வைட்டமின் ஏ சத்து ரொம்ப குறைஞ்சிரும். இது குறைய என்ன ஆகும்னா மாலைக்கண் வரும். மாலைக்கண் அதாவது நைட் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். சாயந்தரம் 6 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா அவங்க கண்ணெல்லாம் நல்லா தான் திறந்துருக்கும், ஆனால் பொருளெல்லாம் வந்து சரி வர தெரியாது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க? ராத்திரியில் வெளியில் போகிறதோ சைக்கிளில் போகிறதோ அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டிலே வந்து இருப்பாங்க. மறுநாள் காலையில் பார்த்து திருப்பி நல்லா பிரைட் ஆகிடுவாங்க. அதில் கண்ணில் ஏற்படுற அந்த ராட்ஸ் அண்ட் கோன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், அதனுடைய ஒரு வேலை திறமையினுடைய குறைபாட்டினால அந்த வைட்டமின் ஏ சத்து குறையும் போது கடைசியாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே டோட்டல் பிளைண்ட்னஸ் கூட வந்துடும். ஸோ அதனால தான் அரசாங்கமே என்ன பண்ணியிருக்கு, குழந்தைகள் முக்கியமாக சிறுவர்களுக்கு குழந்தைங்களுக்கு அந்த உணவில் அந்த வைட்டமின் ஏ சத்து நிறைந்த மாத்திரைகளையோ இல்லை அதுக்குள்ள உணவையோ அதிகமாக சூஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதனால் இந்த மாலைக்கண் நோய் வந்து வெகுவாக இன்றைய காலகட்டத்தில் குறைந்திருப்பதற்கு காரணம் அரசாங்கம் எடுத்த ஒரு தீவிர முயற்சி தான். அதுக்கு நம்ம அரசாங்கத்துக்கு நன்றி சொல்லுவோம். இது அவங்க மட்டும் இல்லை, ஒரு ஹெல்த் அவேர்னஸ், ஒரு எல்லாத்துக்கும் அது ஒரு விழிப்புணர்வு நம்ம கொண்டு வர்றோம். நம்ம கல்யாணத்துக்கு போகும்போது ஷூ நல்லா இருக்குதான்னு பார்ப்போம், செருப்பு நல்லா இருக்குதான்னு பார்த்துட்டு போயிட்டு வருவோம். ஆனால் மலை ஜலம் கழிப்பதற்கு பார்த்திங்கன்னா எதை போடாமல் போவோமோ எதை போட்டுட்டு போவோமோ செருப்பு போடாமல் போவோம். ஏன்னா அங்கே யாருங்க செருப்பு போட்டு போவா? 4 பேர் அங்கே மலம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால நான் வெறுங்காலோடு போயிட்டு வந்து நான் கழுவிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஆபத்தான செயல். ஏன் அதை சொல்ல வரேன்னா, இந்த ஏற்கனவே அந்த இடத்துல போயிட்டு அந்த மலத்தில் இருக்கிற அந்த சின்ன பூச்சிகள் என்ன பண்ணும், அடுத்த விருந்தாளிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். விருந்தினர் அந்த ஹோஸ்ட்டுக்காக. அவர் யாருன்னு கேட்டால் அந்த காலில் செருப்பு போடாமல் வெறுங்காலில் பேர் ஃபுட் வாக்கிங் அப்படின்னு சொல்கிறோம். அவங்க போய் அந்த இடத்துல ராத்திரியில் மசன்னு இருக்கும்போது காலையில் 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே எல்லோரும் போய் அங்கங்கே ரயில்வே ட்ராக் ஓரத்துலையோ அல்லது வயல்லையோ ஃபீல்டுலேயோ போயிட்டு அந்த மலை ஜலத்தை ஒரு சின்ன ஒரு பாத்திரத்தில் மட்டும் தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க, கழுவிட்டு வந்துடுவாங்க. அப்போது அந்த மலத்தில் உள்ள அந்த பூச்சி, அந்த கொக்கி பூச்சியினுடைய இது என்ன ஆகும்னா அப்படியே உடம்புல ஏறிக்கும். காலில் முள் குத்துற மாதிரி, கண்ணுக்கே தெரியாத ஒரு முள் குத்துற மாதிரி அது ஏறி உடம்புக்குள்ளே போயிடும். ஸோ இந்த பேர் ஃபுட் வாக்கிங் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. இன்றைக்கும் நீங்கள் கிராமப்புறங்களில் போங்க, அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு லெட்ரின்ஸோ பாத்ரூம் எல்லாம் சரி வேற இருக்காது. அதனால் அந்த டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிற ஊர்கள் இன்றைக்கும் ஏராளமாக இருக்குது நம்ம நாட்டில். ஸோ இதில் ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும். அப்படி சுகாதாரத்துறை நிறைய இதுக்காக ஸ்டெப்ஸ் எடுத்துருந்தாலும் சில சமயங்களில் எல்லா தேவைகளையும் எப்பவுமே பூர்த்தி செய்ய முடியாமல் இருக்குது. எனிவே இதை வந்து நான் ஒரு எச்சரிப்பாக தான் நான் இதுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வைட்டமின் ஏ டெஃபிஷியன்சி,
வைட்டமின் B12 டெஃபிஷியன்சி, மினரல் டெஃபிஷியன்சி, இது எல்லாமே வந்து வயிற்றில் இருக்கிற அந்த பூச்சி தொந்தரவுனால் வரக்கூடிய சில குறைபாடுகள். ஸோ எனவே இந்த வயிற்று தொந்தரவு வரும்போது தயவுசெய்து மலத்தை செக் பண்ணிக்கணும், யூரின் செக் பண்ணிக்கணும், ஒரு தேவைப்பட்டால் வயிற்றுக்கு ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கணும், இல்லை வைட்டமின்ஸ் லெவல் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணணும். அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே இந்த வயிற்றுக்குள்ளே இரைப்பையிலையோ கிட்னிலேயோ வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சைலண்ட்டாக இருந்து திடீர்னு ரொம்ப ப்ராப்ளம் ஆகக்கூடிய ஒரு கேன்சர். இது எந்த பகுதியிலே வேணாலும் தாக்கலாம். உணவு குழாயிலேருந்து இசபேகஸ்லேருந்து அப் டு தி ஏனஸ் ஆசனவாய் வரைக்கும் எங்கே வேணாலும் அந்த கேன்சர் வந்து உருவாகலாம். ஸோ இதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். ஸோ ஒருத்தர் வந்து சாப்பிட்டு என்ன தான் சாப்பிட்டாலும் உடம்பே தேராமல் இழைச்சிக்கிட்டே போகிறாரு அப்படின்னு வரும்போது இதெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கணும். ஸோ கேன்சரை வந்து நம்ம அதை குறைவாக எடை போட்டுறக்கூடாது. கடைசியாக நான் என்ன சொல்ல வரேன், நம்ம உடம்பில் அந்த கெட்ட கிருமிகள் மாத்திரமல்ல, இந்த குடலில் நம்ம ஆரோக்கியத்துக்கு ஏதுவான உகந்த சப்போர்ட்டாக இருக்கிற கிருமிகளும் இருக்கிறது. அதுக்கு பேர் ப்ரீ அண்ட் ப்ரோபயோட்டிக்ஸ். அந்த விதமான ஒரு கட்ஸில் இருக்கிற முக்கியமான எசன்ஸை நம்ம பார்த்துக்கணும். ஸோ இந்த பாக்டீரியா, இந்த லாக்டோபாசிலஸ் ஆர் பிஃப்டோபாசிலஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில இது இருக்குது. அதெல்லாம் வந்து நல்ல டைஜஷனுக்கு நல்ல உபயோகமாக இருக்கும். இதனால் என்ன ஆகுதுன்னா, இப்போ எல்லா பேஷண்ட்ஸுமே வந்து இந்த ஜெலுசில், ஆன்டாசிடு, ரானிட்டிடின் ஆர் பேண்டப்ரசோல் ஆர் புரோட்டீன் பம்ப் இன்ஹிபிட்டார்ஸ் அப்படின்ட்டு அந்த ஆசிடே சொரக்கூடாமல் பண்ணிடுறாங்க. இதனாலேயே என்ன ஆகுதுன்னா, இந்த வைட்டமின்ஸினுடைய அந்த ப்ரோபயோட்டிக்ஸினுடைய அளவு வந்து ரொம்பவே குறைஞ்சி போகுது. இதனால் ப்ராப்பராக டைஜஷன் இல்லாமல் இன்டைஜஷன் ஆகி வைட்டமின் மினரல் டெஃபிஷியன்சியை அதிகமான அளவில் பார்க்குறோம் இந்த காலத்தில். இது சில சமயங்களில் நம்ம உட்கொள்கிற மாத்திரைகள், கெமிக்கல்ஸ், ட்ரக்ஸ்னாலேயும் இதனுடைய ஒரு வேலை திறமை ரொம்ப குறைவுபடுகிறத பார்க்குறோம். ஒரு ஆன்டிபயோட்டிக் சாப்பிடும்போது சில சமயத்தில் அது வந்து அன்ஹெல்த்தி டிசீஸ் பாக்டீரியாவை மட்டும் தாக்காமல் நல்ல பாக்டீரியாவையும் அது அழிக்க ஆரம்பிக்கும். அதுதான் அதில் முக்கியம். எனவே தான் அது என்ன பண்ணுறோம், எப்பவுமே அதில் சப்ளிமெண்ட் கொடுக்குறோம். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த சப்ளிமெண்ட் இல்லாமல் வெறும் கட் ஆன்டிபயோட்டிக்ஸ் மட்டும் கொடுத்துட்டே போனோம்னா அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும். எதெல்லாம் பாக்டீரியான்னு அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு அறியப்படுதோ அதெல்லாமே வாஷ் அவுட் ஆகும். அதனால் அந்த நோயாளிக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு பதிலாக நிலைமை மோசமாகிறத நம்ம பார்க்குறோம். இது வந்து முக்கியமாக இந்த கேன்சர் பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, இல்லை ரொம்ப லாங் டேர்ம் எல்லாத்துக்கும் ஒரு ஆன்டிபயோட்டிக்கே வாய் வழியாக சாப்பிட்டுட்டு இருக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, கீரை வகைகள் இது எல்லாத்துலேயுமே இது ரிச்சாக இருக்குது. எனவே ஒரு உணவு வகையில் இப்போ செல்லும்போது ஆரோக்கியமான உணவில் நிறைய காய்கறிகள் நிறைய சாப்பிட்றதுனாலையும் கீரை வகைகள் நிறையா சாப்பிட்றதுனாலையும் இதை ஓரளவுக்கு நம்ம அதை சரிப்படுத்தலாம். ஆனாலும் ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் தேவைக்கு இல்லாமல் சாப்பிடக்கூடாது. மருத்துவரின் அனுமதியோடு தான் சாப்பிடணும். தேவையான அளவு சாப்பிடணும். எத்தனை நாள் சாப்பிடணுமோ அவ்வளோதான் சாப்பிடணும். சும்மா தலைவலிக்கும் போதெல்லாம் ஒரு ஆன்டிபயோட்டிக் எடுத்து போட்டுக்கூடாது. ஏன்னா அந்த ஆன்டிபயோட்டிக் கடைசியில் ரெசிஸ்டன்ஸ் வந்துடும் உடம்புல. இப்படியாக பல விதமாக இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ வயிற்று பிரச்சனைகள் வந்து நிறையா இருந்தாலும் நம்முடைய சுகாதார கேட்டுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறதை நாம் இன்றைய தினத்தில் பார்த்தோம். இதிலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ நன்ன புரிஞ்சு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு என்னுடைய வாழ்த்துதல்கள். நன்றி, வணக்கம்.